சாட்சியான்னு கேட்குறேன். இருக்கலாம். ஏன்னா நான் வந்து கோர்ட்டில் நான் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று லைட்டாக பார்த்தேன். ஸோ அதனால அந்த ஒரு தாட் இருக்கு. பட் யாருன்னு சொன்னாங்க அந்த பெரிய நம்பர் அவருக்கு தெரிந்த நம்பர். ஓஹோ, அதான் டைரக்டர் சார் நீங்களே வந்து அந்த ரெட்டி கேரக்டர் லுக்கில் தான் இருக்கீங்க, கொஞ்சம் மினியேச்சராக இருக்கீங்க. இல்லை நான் அந்த கேரக்டர் பண்ணி தான் நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் அதுதான் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது. எந்த கோர்ட்டில் எஃப்ஐஆர் போடாமல் போய் ஒரு இன்ஸ்பெக்டரை விசாரிக்க சொல்லுவாங்க. சப்ளை சொல்கிறீங்க, நீதிபதி சொல்கிறாங்கல்ல, அது எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது. எஃப்ஐஆர் போடாமல் விசாரிக்க போக முடியாது. நான் கோர்ட்டில் பார்த்துருக்கேன். இந்த கோர்ட் ஸ்வோமோட்டோவா கேட்க சொல்லலாம். அட்வொகேட் கமிஷனரே அப்பாயிண்ட் பண்றாங்க. அது அட்வொகேட் தானே பண்ணுவாங்க. அட்வொகேட்டை தான் பண்ணுவாங்க, போலீஸை பண்ண மாட்டாங்கல்ல. ஐ ஹேவ் சீன். இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அது எதனாலன்னா அவருக்கு அந்த வீடு விற்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. அது வீடை விற்கக்கூடாது. நம்ம எல்லாரும் இல்ல எங்க அதுதான் சீன்ஸா இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து அந்த வீடை விட்டுருவாங்க. அவர் சின்ன வயசுலேருந்தே இங்க படிச்ச வீடு, அவருக்கு விற்ற வீடு, அவங்க அப்பா வீடு, யாருக்கும் விற்க வேணாம்னு சொல்லி இன்ஃபேக்ட் அந்த அப்பா விற்க வேணாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நமக்கு ஆசையான இருக்கிற இடத்துல இல்லமா எழுதி வச்சுட்டு போயிட்டோம். இங்க அவருக்கும் பிடிச்ச பொண்ணு தான், இது கிடைச்சதுன்னா அதுக்கு கிடைக்குது, இல்லை வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்றது தான் இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுகிட்ட ஒரு நேர்மை இருந்தது. வாங்குற படத்தை யாராவது கூட இருப்பாங்களா, அந்த படத்தை கூட அதனால அந்த நேர்மையே அவருக்கு யாருமே எல்லாருமே அவரை சுற்றி பணம் தான் வேணும்ன்றாங்க. பட் வேற இந்த பொண்ணு மட்டும் பணம் வேணான்னு திருப்பி கொண்டு கொடுத்தாங்க. ஈவன் ஆஃப்டர் அவர் சஃபரிங் இருந்தா கூட, அவருக்கு புரியாத விஷயம் நடந்தா கூட அந்த படத்தை திருப்பி கொடுத்தா. அதனால இவங்க மேல ஒரு நிறைய அந்த மாதிரி நடக்கிறது. சார் டைரக்டர் சார், அதே மாதிரி ஒரு நல்ல அழகாக ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ஆனால் கிளைமாக்ஸில் ஒரு கருத்து சொல்கிறேன்ட்டு, அதாவது நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க. ஆனால் வந்து இப்படி முறை இல்லாமல் பிறக்கிற குழந்தைகளை கலைக்காதீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. அதுக்கு தான் சொல்கிறேன் கேளுங்க. இது நம்ம இந்தியா வந்து 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேயே ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் ஜாஸ்தியாக இருக்குது, குழந்தையின்மை அப்படின்றது. ஸோ இது வந்து இட் இஸ் இன்சைட் மெசேஜ் என்ன தெரியுங்களா? இந்த சின்ன பசங்கள்லாம் சின்ன பொண்ணுங்கள்லாம் இந்த இதில் எல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்க வந்து தே பிகம் ஃபெர்டிலிட்டியே கிடைக்க மாட்டேங்குது. புரிஞ்சுதுங்களா? இதில் நிறைய மெசேஜ் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இது இன்னொரு மேட்டர். அது நீங்கள் இப்படி தப்பாக எடுத்துக்க நல்லபடியாக எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால எல்லாருக்குமே வந்து ஃபெர்டிலிட்டி இல்லை, நிறைய பேருக்கு குழந்தையின்மை இல்லை. அந்த குழந்தையின்மை இல்லைன்றது அந்த டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஒரு கைனகாலஜிஸ்ட், ஆனால் எனக்கே குழந்தை இல்லைன்றது அதுதான் இதோட சப்ஜெக்ட். புரிஞ்சுதுங்களா? படத்தில் நிறைய ஆங்கில வசனங்கள் இருக்கு, அதுக்கு சப்டைட்டிலாவது போட்டிருக்கலாம்ல. ஆங்கில வசனமா வருது, சப்டைட்டில் போட்டிருக்கலாம். எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியுது. சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல எத்தனை பேர் பார்ப்பாங்க? அதெல்லாம் பழைய காலம் சார். இப்ப சாதாரணமா இங்க எல்லாமே ஜிபேட் பண்ணி எல்லாம் பாத்துருவாங்க. நீங்க அங்க வார்த்தை வர மால் தியேட்டர்ல மட்டும்தான் நடக்கும். மால் தியேட்டர்ல மட்டும்தான் நடக்கும், சிங்கிள் ஸ்கிரீன்ல நடக்காது. என்ன சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரோடோ இல்லை எந்த ஊர்லேயுமே எல்லா ஊர்லேயுமே எல்லா பசங்களும் படிச்சுட்டாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ எங்கள் வீட்டிலலாம் சர்வன்ட் மெய்ட்ஸ்ன்னு யாரும் சொல்கிறது இல்லை, ஹோம் மேக்கர் அப்படின்றாங்க. அவங்க பசங்க வந்து காலைல பைக்கில் கொண்டு விட்டுட்டு போகிறாங்க, எல்லாம் படிச்சுட்டாங்க. ஆனால் அம்மா மட்டும் சரி அதே வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால எல்லாருமே இப்போ எல்லாருக்குமே புரியுது. அது புரியலன்னா கூட சரி, சினிமான்றது இட் இஸ் பியாண்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜ் இல்லாமல் படிப்பு வேற, மொழி வேற. நான் சொல்றது மொழியை பற்றி சொல்றேன், படிப்பை பற்றி பேசுறீங்க. மொழி இல்லாமல் மொழிக்கும் மீறி படத்தை ரசிக்க முடியும்னு என்னோட தோட்டம். அதனால ஏன்னா ஹைகோர்ட்லாம் நீங்கள் போய் தமிழில் ரொம்ப பேசுவீங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால
அதான் சொன்னேன். சார் படத்து நம்ம ஊரில் நிறைய பாடலாசிரியர்கள் இருக்காங்க. படத்தில் மியூசிக்கும் பாட்டும் ஹைலைட்டாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கலைக்குமாரம் மொத்த படத்துக்கும் சில பாடல் தீம் மியூசிக்காக இருந்தாலும் ஏன் யூஸ் பண்ணீங்க? அவர் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ 6 படம் பண்ணியிருக்க. நான் பாட்டு கொடுக்கலன்னா அங்கே ரெக்கார்டிங் தேட்டர்லேயே அந்த தகராறு பண்ணுவார். ஆனால் பட் இஸ் a வெரி குட் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு நான் யார்கிட்டயும் அசிஸ்டண்ட்டாலாம் யார்கிட்டயும் இல்லை. இவர் தான் ஃபஸ்ட்டு என் படத்துக்கு கூட வந்து ஸ்டார்ட் கட் எல்லாம் சொல்லுவார். ரவிக்குமார் உதவியாளரும் கூட. அதனால இஸ் a குட் ஃப்ரெண்ட். எந்த கதையாக இருந்தாலும் சொல்லுவேன், எந்த கதையாக இருந்தாலும் சொல்லுவேன், லைக் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை உருவானதுக்கு காரணம் வந்து என்னோட எடிட்டர் தினேஷ். அந்த தினேஷ் வந்து டெய்லி வருவார் வீட்டுக்கு, போன படம் எடிட் பண்ணவர், ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன். அப்போ இந்த கதையை சொன்ன போது அவருக்கு பிடிச்சது, சார் இதில் பண்ணலாம் அப்படின்னு ட்ராவல் டவுன். வாழ்த்துக்கள் சார்.